கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வீடு கட்டி கொடுக்கும் மேஸ்திரி வயதாகி போனதினால் தன் வேலையிலிருந்து ஓய்வெடுக்க விரும்பினார். அதை தன் எஜமானியிடம் சொன்னபோது அவர் தனக்கு கடைசியாக ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்றும் அதை ஒரு அருமையான நண்பருக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அதை நல்லபடியாக கட்டி கொடுத்துவிட்டு நீங்கள் ஓய்வெடுக்கலாம் என்றும் கூறினார். அதை கேட்ட மேஸ்திரிக்கு வருத்தமாக இருந்தது. நான் ஓய்வெடுக்கலாம் என்றால் இப்படி நமக்கு வேலை கொடுக்கிறாரே என்று நான் என் இஷ்டப்படி அந்த வீட்டை கட்டுவேன் என்று நினைத்தவராக இருப்பதிலேயே குறைவான விலையில் ஜாமான்களை வாங்கி ஏதோ கட்டி முடிக்க வேண்டும் என்று கட்டி முடித்து சாவியை எஜமானரிடம் கொடுத்தார். எஜமானர் அந்த சாவியை வாங்கி, இந்த வீட்டை யாருக்கு கட்டச் சொன்னேன் தெரியுமா, அது உங்களுக்குத்தான் என்று சாவியை அவரிடமே திருப்பி கொடுத்தார். அதை கேட்ட மேஸ்திரி அதிர்ந்து போனார். முதலிலேயே தெரிந்திருந்தால் நல்ல விலையேற பெற்ற ஜாமான்களை வாங்கி வீட்டை கட்டியிருப்பேனே என்று நொந்து கொண்டார். நாம் ஒவ்வொருவரும் கூட கிறிஸ்துவின் அஸ்திபாரம் என்னும் அவருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் வைத்து நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறோம். அவருடைய உபதேசம், விசுவாசம், நம்பிக்கை என்னும் பொன், வெள்ளி மற்றும் வெளியேற பெற்ற கற்களினால் அதை கட்டும்போது ஒரு நாள் நியாயத்தீர்ப்பில் அக்னியானது பரிசோதிக்கும் போது நமது சரீரமாகிய தேவனுடைய ஆலயம் நிலைத்து நிற்கும். ஆனால் அவருடைய உபதேசமல்லாத மற்றவரின் மேல் வீடு கட்டப்படுமானால் அது மரம், புல், வைக்கோலுக்கு சமானமாய் நெருப்பு பரிசோதிக்கும் போது பரீட்சைக்கு நில்லாது, அது அழிந்து போகும். ஆகவே நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நமது வாழ்க்கை நிற்கும்படியாக கட்டுவதற்கு எச்சரிக்கையாக இருப்போம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியினால் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். 1 கொரிந்தியர் 3:11-15 வரை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.